ஜோசப் விஜய் அஞ்சு கட்சி தூய சக்திகளின் துணையோடு சிஎம் ஆயிட்டார் விஜய். வித்தியாசமான அரசா, மக்கள் நலனுக்கான அரசா இருப்பார்னு பார்த்தா போட்ட முதல் கையெழுத்திலேயே நானும் ஒரு திராவிட மாடல் தான் அப்படின்னு காட்டிட்டார். என்ன திராவிட மாடலா அப்படின்னு திகைச்சு போயிட்டீங்கல்ல, வாங்க அது என்னன்னு பார்ப்போம். வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம். பகட்டான பதவியேற்புக்கு பின் புது நண்பர் ராகுல் காந்தி வேடிக்கை பார்க்க மாஸ் ஹீரோ கணக்கா 200 யூனிட் இலவச மின்சாரம், சிங்கப்பெண் பாதுகாப்பு படை, போதைப் பொருள் ஒழிப்பு அப்படிங்கிற 3 திட்டங்களுக்கு முதல் கையெழுத்திட்டார் முதல்வர் ஜோசப் விஜய். இப்பெல்லாம் யார் முதல்வரானாலும் இந்த முதல் கையெழுத்து ரொம்ப முக்கிய ஐட்டமா போச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. மாற்றத்திற்கான ஆட்சி வந்துருச்சுன்னு எல்லோரும் கை தட்டினாங்க. நம்ம பத்திரிகைகள் கூட அதை பிரமாதப்படுத்தி செய்திகள் போட்டுச்சு. ஆனா அந்த 200 யூனிட் மின்சார இலவசம் எதிர்பாராத விதமா இப்ப ஷாக் அடிச்சிருக்கு. கண்ணு முன்னாடியே மக்களை மடையனாக்குற வித்தைய முதல் நாளே செஞ்சிட்டார் ஜோசப் விஜய். தேர்தலின் போது சொன்னது என்ன, இப்ப செஞ்சது என்ன? முதல்ல செஞ்சதை பார்ப்போம். 200 யூனிட் இலவசம் யாருக்கு? 2 மாசங்களுக்கு 500 யூனிட்டுக்குள்ளாக மின்சாரத்தை பயன்படுத்துபவர்களுக்கு மட்டும். 1 யூனிட் அதிகம் யூஸ் பண்ணாலும் நோ மானியம். இதுல அந்த 200ல ஏற்கனவே சென்ற அரசு கொடுத்த காலங்காலமா இருக்கும் 100 யூனிட் இலவசமும் அடங்கும். கூட்டி கழிச்சு பார்த்தா விஜயங்கள் வந்து கொடுத்திருப்பது வெறும் 100 யூனிட் தான், அதுவும் 2 மாசத்துக்கு. காசு கணக்குன்னு பார்த்தா 1 மாசத்துக்கு 75 ரூபா கொடுக்க போறார். இதுக்கு வருஷத்துக்கு 2000 கோடி செலவுன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சொன்னதை கரெக்டா செஞ்சிருப்பார் எங்கள் ஜோசப் விஜய். தேர்தல் வாக்குறுதியில என்ன சொல்லி இருக்குன்னு உனக்கு தெரியுமா என்று கோச்சிக்கிற உங்களுக்காக அவங்க மேனிஃபெஸ்டோவை தேடி பிடிச்சு பார்த்தோம். அதுல என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 200 யூனிட் இலவசம். அதாவது நம்ம பைமெந்திலி முறைப்படி பார்த்தா ஒவ்வொரு பில்லிலும் 400 யூனிட் சப்சிடி கொடுத்திருக்கணும். என்ன இன்னுமா அவங்க அப்படி சொல்லலன்னு சொல்றீங்க? சரி, இதோ அவங்க வெப்சைட்ல சொல்லி இருக்கிறத நீங்களே பாருங்க. என்ன சொல்லி இருக்கு? 200 யூனிட்ஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி எவ்ரி மந்த் ஃபார் எவ்ரி ஃபேமிலி, நாட் எ சப்சிடி பட் எ ரைட். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாசமும் இலவச மின்சாரம். இது இலவசம் இல்லை, உரிமைன்னு போட்டிருக்கு. எப்படி? இலவசம் இல்லை, உரிமை. அனைவருக்கும் என்று சொல்லிவிட்டு இலவசம் இல்லை, உரிமைன்னு சொல்லிட்டு இப்போ அந்த உரிமையை தகுதின்னு மாத்திட்டாங்க. இதே வேலையை தான் மு.க. ஸ்டாலின் அங்களும் செஞ்சாரு. தேர்தலில் அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் என்று அறிவிச்சிட்டு ஆட்சிக்கு வந்ததும் தகுதி உள்ள பெண்களுக்கு என்று பல்ட்டி அடிச்சார். அதே பாணியில் இப்படி ஒரு விஷயத்தை முதல் கையெழுத்த போட்டுட்டு நானும் ஒரு திராவிட மாடல் தான் என்று அதே திராவிட பாதையில் பயணத்தை தொடர்கிறார் ஜோசப் விஜய். அடடா, இதுதான் திமுக சொன்ன திராவிட மாடல் 2.0 போல. முதல் கையெழுத்து போட்ட கரண்ட் பில்லிலே இப்படி ஒரு ஆப்புன்னா மற்ற வாக்குறுதிகள் நிலைமை என்ன ஆகுமோ? வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம், அதுவும் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு மட்டும்தானா? இல்ல காலி சிலிண்டர் கொண்டு வந்து போட்டுட்டு சிலிண்டர்னு தானே சொன்னோம், உள்ள கேஸ் இருக்கும் சொன்னோமான்னு கேட்பாங்க. அண்ணன்சி தாய்மார் கிஃப்ட் திட்டங்கள்லாம் என்ன ஆகுமோ? தங்க வைக்கிற விலைக்கு இவங்க எப்படி 8 கிராம் கொடுப்பாங்க? அதுவும் தகுதி உள்ள தங்கைன்னு, தகுதி உள்ள தங்கை பெற்ற பிள்ளைன்னு எதனா கண்டிஷன் போடுவாங்க கண்டிப்பா. ஆக முதல் கையெழுத்திலேயே சொன்னதை மாத்தி செய்யற ஜோசப் விஜய் போக போக என்னெல்லாம் செய்ய போறாரோ. அது சரி, பதவிக்காக தீய சக்தி கூட்டாளிகளை தூய சக்தின்னு ஏத்துக்கிட்டவர்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? திமுக கூட்டணி கட்சிகளோட தயவுல சிஎம்மா உட்கார்ந்துட்டு ஸ்டாலின் செஞ்ச அதே நிபந்தனை அரசியலை விஜயும் செய்ய ஆரம்பிச்சிட்டார். சிஎம் முகம் தான் மாறி இருக்கு, ஆனா மக்களை ஏமாத்துற அந்த ஸ்கிரிப்ட் இன்னும் மாறவே இல்லை. இந்த தொகுப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க.